டு அவர் யூடியூப் சேனல் மலதா மெமோரியல் சேனல். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ கடல் தண்ணி மட்டும் ஏன் உப்பு கிடைக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய வீடியோஸை பார்த்தோம், நிறையா கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம தேடி மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் கேதர் பண்ணி இதில் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம கடல் தண்ணி மட்டும் ஏன் உப்பு கரிக்குதுன்னா, அதுக்கு இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம போக போக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காரணங்களை நம்ம கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு போய் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். இப்போ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, பூமி எப்படி தெரியுமா இருந்தது? நான் இதில் பிக்சரில் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். பூமி இப்படி தான் இருந்தது. ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்தது. ரெட் ஜெயண்ட்டுன்பாங்க. ஃபயர் பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நெருப்பு பந்துன்பாங்க. அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இருந்து ஒரு குறுங்கோள், அதோட சின்னது, அதாவது டுவார்ஃப் பிளானட்பாங்க. அது வந்து அது மேலே மோதினதுனால தான் நமக்கு வந்து ஒரு டைனோசர் இதெல்லாம் இருந்ததுல, அந்த காலகட்டத்தில் வந்து அழிஞ்சுது. ஸோ அது அழிஞ்சதுனால தான் நம்ம வந்து மறுபடியும் மனுஷங்களாம் உருவாக ஆரம்பித்தோம். மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படி நடக்கையில் தான் உங்களுக்கு வந்து மழை தண்ணி வந்து ஐஸாக இருந்துது, உறைஞ்சி போயிடுச்சான். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பூமி எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருந்ததுன்னா -1000 டிகிரி செல்சியஸில் இருந்தது தான். அந்தளவுக்கு வெப்பநிலை குறைவாக இருந்ததுனால நம்ம பூமியே உறைஞ்சி போய் கிடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னா, எரிமலை கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிது. அங்கேயும் இங்கேயும் எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஐஸ் எல்லாம் உருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனிக்கட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அப்படியே தண்ணியாக மாறிடுச்சு. அந்த பனிக்கட்டிகள்லாம் நிறையா இது வந்து சோடியமும் மெக்னீஷியமும் இருந்தது. அது ஏன் இருந்ததுன்னா, அந்த மழை பிரிசிபிட்டேஷன், கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வாட்டர் சைக்கிள் நடக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்சேஷன் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எவாப்ரேஷன் நடக்கும். அந்த எவாப்ரேஷன் நடக்குதுல்ல, அந்த எவாப்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி எப்படி திரும்ப இருந்தது தான், ஸ்மோக்காக இருந்தது தான், புகை மூட்டமாக இருந்தது தான். அந்த புகை மூட்டத்திலிருந்து அப்படியே அந்த தண்ணியை வந்து ஒருங்கிணைத்து அப்படியே தான் மறுபடியும் மழையாக பொழிய விட்டு தான். அந்த மழையில் பொழியலைன்னா ஆசிட்லாம் வருமா. அந்த ஆசிடில் வந்து நம்மளோட பாறைகள் மீது வந்து பாயுமா. அந்த பாறைகள் மீது பாயும் போது அந்த பாறைகள்லேருந்து சிறு சிறு துகள்களாக அந்த பாறைகள் சிதறி அடிக்கும். அதில் தான் நம்ம மண்ணில் பக்கத்தில் சின்ன சின்னதாக கல் இருக்கணும், கூழாங்கல் அது மாதிரி. அந்த மண்ணிலேருந்து வரையில தான் அந்த மினரல்ஸ்லேருந்து நமக்கு வந்து சோடியம், மெக்னீஷியம் அது மாதிரி நிறைய சால்ட் கிடைக்குமா. அந்த சால்ட்லாம் அதிக வரதுனால நமக்கு வந்து ரிவர்ஸில் கம்மியாக இருக்கும். அது எல்லா ரிவர்ஸ்லேருந்து வரதை வந்து எல்லா ரிவரும் எங்கே வந்து கலக்குது? சீல கலக்குது. ஸோ அந்த சீல கலக்கையில் எல்லாமே வந்து கலக்கிறதுனால அங்கே வந்து உப்பு ஜாஸ்தியாக சேர்ந்துருது. அந்த உப்பு ஜாஸ்தியாக சேர்றதுனால தான் நம்ம கடல் தண்ணி உப்பு கரிக்குது. அதனால தான் நம்ம கடலில் மட்டும், அது மட்டும் இல்லை, நம்ம கடலில் மெக்னீஷியம் கண்டென்ட்டும் அப்புறம் மெக்னீஷியம் குளோரைடும், அது மட்டும் இல்லாமல் சோடியம் குளோரைடும் அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால தான் கடல் வந்து உப்பு கரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.